இப்ப கிரகங்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி இருக்கு அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா? நிறைய தொழில்கள் வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய புது புது அப்டேட்டுகள் அப்படின்னு வந்துட்டே இருக்கு. அப்ப கிரகங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய இயக்கங்களை வந்து மாத்துதா இல்லையா? கண்டிப்பா சார். அது இது வந்து மனித நாலேஜுக்கு விட இப்ப வேணா வந்திருக்கலாம். அது ஆல்ரெடி கடவுளால் உருவாக்கப்பட்டதுதான். இப்பதான் நம்மளோட அப்டேட்டுக்கு வருது எல்லாம். இல்ல அது ஓகே சார். பட் இருந்தாலும் நம்ம அது எல்லாமே அவரோட உருவாக்கப்பட்டதா படைப்பு சார். தானே. முன்பே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா படைப்புல நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, படைப்புல இல்லைன்னு கண்டிப்பா சொல்லவே இல்லை. இப்ப ஆரம்ப காலத்துல முனிவர்கள் இருந்த காலத்துல விட வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வேற மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் போயிருச்சு. ஏன்னா இப்ப அந்த புஷ்பக விமானம் அப்படிங்கறதெல்லாம் புராணத்துல எல்லாம் இருக்கா இல்லையா? புஷ்பக கண்டிப்பா இருக்கு. விமானத்துல வந்தாங்க, தேவலோகத்துல இருந்து நீங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதோட கான்செப்ட் ஐதீகம். எல்லாம் நம்ம இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து நம்ம அதை நம்பாமல்லாம் இல்ல. நம்ம அதையும் நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம போய் புஷ்பக விமானத்தை காமினா நம்ம போய் யாராவது காமிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குமா? நோ.